ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, தனுசு லக்னத்திற்கு இந்த பதிவு 8 நாட்களுக்காக டிசம்பர் 19 முதல் டிசம்பர் 26 வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் செல்லக்கூடிய ராசி மண்டலம் மற்றும் நட்சத்திரங்கள் வழியாக, அந்த நட்சத்திராதிபதிகள் கொள்ளக்கூடிய பாவ தொடர்புகள் வழியாக தினப்பலனாக நம்ம பார்க்க இருக்கோம். டிசம்பர் 19 வியாழக்கிழமை நம்ம லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் அட்டமத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் 8ஆம் இடம் என்பது இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். லக்னத்துக்கு 8ல் சந்திரன் வர்றது என்னதான் சந்திரனுடைய சொந்த வீடாக இருந்தாலும் கூட, அந்த சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரம் வழியாகவும் 8ஆம் இடம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருந்து தான் அது வழங்கும். தடைகள், ஒரு கஷ்ட நஷ்டங்கள், இதையெல்லாம் வச்சிட்ருக்கிற இடம்தான் 8ஆம் இடம். ஆனால் எல்லாருக்குமே அது 8ஆம் இடமாக பாதிப்பை மட்டுமே தரும்னு எடுத்துக்க முடியாது. திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அது 8ஆம் இடத்துல சந்திரன் புதனாக செயல்படுகிறார். அப்படிங்கும்போது புதன் நமக்கு 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உடையவர் அல்லவா. அதனால் தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பை தான் கொடுக்குறார். ஆனால் இப்போ புதன் உண்மையிலேயே எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். 12ஆம் வீட்டில் தான் இருக்கார். நம்ம லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். அதை தான் 8ம் 12ம் தொடர்பு வைக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த 12 அப்படியே நடந்துருமா அப்படின்னு பார்க்கும்போது, அது சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி நமக்கு 3ல் இருக்கிறதுனால ஒரு விரயங்களோ ஒரு தடைகளோ தோல்விகளோ நடக்காதபடி நம்மளுக்கு சனி காப்பாற்றுறாரு. அதனால் இதில் ரொட்டீன் ஒர்க்குக்கு நல்ல நாளாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு ஒர்க்லோடு டயர்டாகும், அந்த மாதிரி ஒரு சலிப்பு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கு தீர்வு இன்றைக்கி கிடைக்கும். அதனால் ஒரு பாதிப்பு இல்லாத நல்ல நாளாகவே அமைகிறது. உறவுகள் சார்ந்த வகையிலையும் நன்மைகள் கிடைக்கும். டாக்குமெண்ட்ஸு, அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறது, இது மாதிரியான நன்மைகளும் இன்றைக்கு நடக்கும். நல்ல செய்திகள் வரும். டிசம்பர் 20 வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு மாறிடுறார். பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். கேதுவனுடைய நட்சத்திரம் தான் மகம். கேதுவனுடைய தொடர்புகள் எப்படி இருக்குது? சூரியன் நம்ம லக்னத்திலேயே கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதே மாதிரி 10ஆம் வீட்டில் இருக்கிற கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க. இந்த கேதுவுக்கு உபநட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கிறதுனால சுக்கிரன் நமக்கு தனவரவை காட்டுறார். அதனால் இன்றைக்கி உழைப்பு சார்ந்த தொழில் சார்ந்த பணவரவுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி உறவு, அது மாதிரி உறவு சார்ந்த வகையில் சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கும். ஏன்னா நமக்கு 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு தான் இந்த 2ஆம் வீடு. இந்த 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது. இந்த சுக்கிரனுடைய தாக்கத்தை கேதுவுக்கு வழங்குகிறார். அதனால் நமக்கு ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்களில் நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டை குறைச்சி நம்ம விட்டு கொடுத்து போயிட்டால் அது கூட பெருசாக பாதிக்காது. ஏன்னா நமக்கு பாக்யாதிபதி சூரியன். அதனால் அந்த சூரியன் இறையருளை கொடுக்குறாரு கேதுவின் மூலமாக. டிசம்பர் 21 சனிக்கிழமை பூர நட்சத்திரம். 9ஆம் வீட்டில் சிம்மராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ 2ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதனால் இன்றைக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்களில் கவனமாக இருக்கணும். பட் பண வரவு நல்லாயிருக்கும். வேலைக்கு தொடர்புகள் நல்லாயிருக்கும். உழைப்பு சார்ந்த வேலைகள், ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரண சேர்க்கைகள், தங்க நகை, வெள்ளி பொருட்கள், இது சம்மந்தப்பட்ட அமைப்பு, பொழுதுபோக்கு சாதனங்கள், டிவி, மொபைல் ஃபோனு, இது மாதிரி கம்ப்யூட்டர் சாதனங்கள், இது சம்மந்தப்பட்ட வகையிலையும் சரி, உணவு உடை மருந்து என்று சொல்லக்கூடிய வகையிலையும், விவசாயம் சார்ந்த நீர்படு பொருட்களான இந்த பால், தயிர், இது மாதிரி பழங்கள், இது சம்மந்தப்பட்ட தொழிலையும் நல்ல அமைப்புகள், நல்ல வளர்ச்சிகள் உண்டு. டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரம். அதாவது சிம்மராசியில் ஒரு பாதம் தான் உத்திர நட்சத்திரம். அதுக்கப்புறம் 3 பாதம் கன்னி ராசியில். நண்பகல் 12:55க்கு கன்னி ராசிக்கு சந்திரன் வந்துடுறார். இந்த சூரியன் கேதுவாகவும் ராகுவாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கி பார்ட்னர்ஷிப்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பலம் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட மீட்டிங் நடப்புகிறது, புது புது திட்டங்களை வகுக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்கும் நல்லாயிருக்கும். டீச்சர் ஒர்க் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, அனைத்து விதமான ட்ரேடிங்
பொருட்களை ட்ரேடிங் பண்ணுறவங்க, பில்டிங் ஒர்க்கு சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்டது, அரசு இயந்திரங்கள், அரசினுடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள், இது எல்லாமே இன்றைக்கி ஒரு முழு வேகத்தில் நடக்கும். நல்ல பவர் கொடுக்கும், நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். டிசம்பர் 23 திங்கட்கிழமை, அஸ்த நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார். அதே 6ஆம் இடத்துல நம்ம லக்னாதிபதியான குரு ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த குருவும் சந்திரனும் 6ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பை வலுப்படுத்துகிறாங்க. அதனால் இன்றைக்கி உழைப்புக்கேற்ற ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். திடீர்னு வேலை கிடைக்கிறவங்களுக்கும் இது சாதகமாக இருக்குது. உறவுகளுக்கும் திருமண இதுகளுக்கும் சாதகமாக இல்லை. அதனால் பொருள் சார்ந்த நன்மைகளுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. கடன் சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கும் கடன் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி சாதகமாக இருக்குது. டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை, அஸ்த நட்சத்திரம் நண்பகல் 12-16 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தினுடைய 1-2 பாதங்கள், அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் 8ஆம் வீட்டில் இருக்கார், சனி நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் ஒரு பெரிய கஷ்டங்கள் வர்ற மாதிரி காமிச்சா கூட அது பெருசாக நமக்கு பாதிக்காது, நடக்காது. ஒரு சில பேருக்கு எதிர்பாராத தன வரவை கொடுக்கும். இப்போ பேசி சம்பாதிக்கிறது, ஒரு தந்திரத்தால் சம்பாதிக்கிறது, ஒரு மாதிரி நமக்கு மறைமுகமான இன்கம் சோர்ஸை எல்லாம் இன்றைக்கி உருவாக்கும். பணபலம் பெருகும், நல்ல வளர்ச்சியுள்ள நல்ல நாள். ஆனால் இன்றைக்கும் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் 8ஆம் இடம் 2ஆம் இடம்னாலே அது வாக்குவாதங்கள். அது செவ்வாய் 8ல் இருக்கிறது கொஞ்சம் முன்கோபத்தையும் டென்ஷனையும் ஒரு வலிவேதனைக்கு உண்டான வார்த்தைகள் பிரயோகங்களையும் குறிக்கும். அதனால் கொஞ்சம் அதை பக்குவமாக நடந்துக்கணும். டிசம்பர் 25ஆம் தேதி புதன்கிழமை, துலா ராசியில் 3-4 பாதங்களாக இந்த சந்திரன் மாறி மதியம் 3:21 வரைக்கும் அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் போகுது. அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த ராகு, சுவாதி என்பது ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நமக்கு 4ஆம் இடத்துல சனி நட்சத்திரத்தில் இருக்குது, கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. உற்பத்தி சார்ந்த அனைத்து விதமான பொருட்களுக்கும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் நடக்கும், அல்லது வேலை செய்கிற இடத்த மாற்றுறது, புதுசாக இடம் பிடிக்கிறது, புது மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட முடிவெடுக்கிறது, ஒரு ப்ராஜெக்டு இதில் எல்லாம் ஒரு மாற்று விஷயத்தை முன்வைக்கிறது, இதெல்லாம் நல்லா நடக்கும். இப்போ ராகு நாளில் இருக்கிற அதே நேரத்தில் சனி நட்சத்திரத்தில் 8ஆம் வீட்டில் செவ்வாய் அதே நட்சத்திரத்தில் சனியினுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த 4-8 கனெக்டிவிட்டி இன்றைக்கி ஏற்படுது. அந்த 4-8 கனெக்டிவிட்டிங்கிறது சில பேருக்கு சில இதில் வாகனம் பழுதாகிறது, அல்லது வாகனத்தில் விழுகிறது, விபத்துகள், இது மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கணும். அவங்கவுங்க ஜாதகத்தில் செவ்வாய் விபத்துக்காரகன் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயத்துலையும் பார்த்துக்கணும். இப்போ ராகுனுடைய நட்சத்திரம் முடிஞ்சு வியாழக்கிழமை டிசம்பர் 26 மாலை 6:08 குருனுடைய விசாக நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு மாதிரி செயல்படுறாரு. குரு நமக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் மாதிரி செயல்படுறார். இந்த நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிட்டாங்க குருவும் சந்திரனும். ஆனால் இந்த மாதிரி 6-8 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை கிடையாது. என்ன, அது புதனுடைய உபநட்சத்திரத்தில் குரு இருக்கிறதுனால அது பெருசாக கெட்டது நடக்காது. என்ன, எதிர்பார்த்த பலன்கள் தாமதப்படுத்தப்படும். இன்றைக்கி இந்த காரியம் நடக்கும்னு நம்ம ரொம்ப மைண்டில் திங்க் பண்ணிகிட்ருப்போம். அது கொஞ்சம் தடையாகும். மற்றபடி பொருளாதாரம், திடீரென்று வரக்கூடிய பொருள் வரவுக்கு, உழைப்புக்கு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. சொந்த தொழிலுக்கும் சாதகமாக இருக்குது. இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.